Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குங்க. சர்ப்ரைஸ்! வீடியோவோட எண்ட்ல என்ன சர்ப்ரைஸ் சொல்றேன், அது only for our subscribersக்கு மட்டும் தான். சர்ப்ரைஸ் அவருக்கா எனக்கு நினைச்சேன். ஸோ நம்ம சேனலில் எப்பயும் போல ஒரு பிசி பில் தாங்க பண்ண போகிறோம். ஆனால் இது நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு கேமருக்கோ எடிட்டருக்கோ நம்ம இது பண்ணலைங்க. இது முழுக்க ஒரு ஆர்கிடெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அவருக்கு பிசி பில்ட் அப்படின்னா அவருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாரு அண்ட் அவரோட ரெண்டரிங் டைம்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கிளைண்ட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக சொன்னாருங்க. மீரா வருவானா மாட்டானா என்ன நினைச்சுக்கிறான் அவன்? அண்ட் அவர் ஒரு பட்ஜெட் வச்சிருந்தாரு. இந்த பட்ஜெட்ல அவருக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும், என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல வேணும் அண்ட் இந்த பட்ஜெட்ல ஒரு 32 இன்ச்சஸ் 4K மானிட்டர் வேணும்னு சொல்லியிருந்தாரு. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட அசம்பிளிங் வீடியோ டோட்டலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தலாம் வாங்க. ஸோ இந்த பிசி வந்து நம்ம 1.6 lakhsக்கு பில்ட் பண்ணியிருக்கோங்க. இவ்வளவு சீப்பாவா இருக்கும். ஆனால் எல்லா காம்பனன்ட்ஸும் கவர் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் கீபோர்டு, மவுஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸருங்க. என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணுற மாதிரி AMD தாங்க. Ryzen 9 7900X ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 12 core 24 threads and 76 MB கேஷ் மெமரி வந்துருது. இதில் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 5.6 இருக்கு. பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து 4.7 GHz இருக்குங்க. ஸோ ஒரு ஆர்கிடெக்சரல் எடிட்டிங்க்கும் ரெண்டரிங்க்கும் இது வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தரும். நம்மளுக்கு வந்து ரெண்டரிங் டைம் ரொம்பவே கம்மியாக தாங்க ஆகும். என்னப்பா ஸ்பீட் அள்ளுது பின்ன ஓட்டுறோம்ல. ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நம்ம டோட்டல் பிசியோட ஸ்பைனல் கார்டு தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மதர் போர்டு தாங்க. என்ன மதர் போர்டுனா நம்ம MSIயோட B650M கேமிங் ப்ளஸ் வைஃபை தாங்க. Vivo V5 SX Plus C Y is equal to MX Plus C வழங்கும். என்னடா பேர் இது? ஸோ இந்த மதர் போர்டில் நம்மளுக்கு 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துருது அண்ட் 2 NVMe ஸ்லாட்ஸ் வந்துருது. 2 NVMe ஸ்லாட்ஸ்க்கு நம்மளுக்கு ஹீட் சிங்க் கொடுத்துறாங்க ஃப்ரம் MSIயே டோட்டலாக இன்பில்ட்டாக வந்துருது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து Wi-Fi 6E வந்துருது. இதில் வந்து நம்மளுக்கு VRM எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10+2+1 ஸோ டோட்டல் 13 VRMs இருக்குங்க. நம்மளுக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீட்டா இருக்கு. ஸோ வைஃபை மதர் போர்டு அப்படினாலே இதில் ப்ளூடூத் இன்பில்ட்டாக வந்துருங்க. அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். ப்ளூடூத் என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 5.3 வெர்ஷன் இருக்கு அண்ட் LAN வந்து 2.5 GB LANங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இல்ல நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. யோ ஃபாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு. அண்ட் இந்த பிசிக்கான RAM எவ்வளோ பார்த்தோம்னா 32 GB RAM யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 16x2 யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது 7000 சீரிஸ் AMD ப்ராசர் அப்படிங்கிறனால இதில் வந்து DDR5 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம DDR5ல 5600 MHz RAM யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 16x2 டியூவல் சேனலாக இருக்கும்போது இன்னும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். DDR4 DDR5 நீ இருக்கலாம் உள்ளப்பா. ஸோ இந்த பிசிக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.5 TB கொடுத்துருக்கோங்க. 1 TB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் அண்ட் 500 GB ஆஃப் NVMe SSD யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன NVMe அப்படின்னு பார்த்தோம்னா பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? என்ன SSD அப்படின்னு பார்த்தோம்னா WDயோட SN580 500 GB NVMe SSD தாங்க. இது நம்ம நிறைய பில்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோலேயே நிறைய சொல்லியிருக்கோம். இது வந்து 4050 MB/s ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்குது, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்குது. ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அண்ட் 1 TB ஆஃப் WD ப்ளூ ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோங்க. ஐயோ பத்தாதடா. இது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கு. பட் அவங்க ஆஃபீஸில் வந்து நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காங்க, ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கான ஆப்ஷன்ஸ் இதில் வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஆர்கிடெக்சரல் சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க யூஸ் பண்ண போகிறது லூமியான், ஸ்கெட்சப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் சாஃப்ட்வேர். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மஸ்ட்டாக ஒரு 8 GB போடணும். என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிகாபைட்டோட 4060 Ti ஈகிள் ஓசி ட்ரிபிள் ஃபேன் கார்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெறுப்பேத்துற வேலை வேணாம் போடா. இது வந்து ஒரு 8 GB கார்டு. ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து RTX 40 சீரிஸ் தான் அந்த மினிமம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதில் வந்து 4060 பதிலாக 4060 Ti போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்லி வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஆர்கிடெக்ட் சொல்லிட்டு இருக்கோங்க. எந்த ஆர்கிடெக்ட் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா VK ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தாங்க. இவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் டீமுங்க. நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்டீரியர் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க டிசைன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் என்ன ஸோ இப்போது நான் அவங்களை பற்றி சொன்னாலும் இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க. நம்மக்கிட்ட அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க. என்ன மனுஷன்.
ஸோ நம்ம Ryzen 9 போடுறனால நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்டாக் கூலர் எதுவுமே வராது. நம்ம வந்து ஒரு ஏர் கூலர் இல்லை லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து அவங்க எனக்கு லிக்விட் கூலர் தான் மஸ்ட் அப்படின்னு கேட்டனால நம்ம வந்து யூஸ் பண்ண கூலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரோட 240L கோர் ARGB. இது வந்து ஒரு டுவல் ஃபேன் லிக்விட் கூலருங்க. 240mm நம்மளுக்கு வந்து பேசிக்காக நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பவர் சப்ளை அண்ட் கேபினட் தாங்க. பவர் சப்ளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீப் கூலோட DQ850 80+ கோல்ட் சர்டிஃபைட் SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்ட் சர்டிஃபைட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். எதுக்காக கோல்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாங் ஹார்ஸ் ஆஃப் யூசேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ எஃபிஷியண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு பவர் கன்சப்ஷன் பெட்டராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த பிசிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேபினெட் நம்ம பில்ட் பண்ணதே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீப்குள்ள CH560 டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கேபினெட்டுங்க. இதில் என்னன்னா நம்மளுக்கு கேபினெட்லேயே வந்து ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிள் பண்ணிட்டு எப்படி என்ன ரிலேபிலிட்டி எவ்வளோ இருக்கு, ஸோ அசம்பிள் பண்ணிட்டு எவ்வளோ ரிலேபிளாக இருக்கு, நீட்டாக வருதா இல்லையா நம்மளும் டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. விளங்கும்டா. இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல. அப்பா என்னடா பண்ற? ஒன்றை அமக்கவும், இரண்டை அமக்கவும். பொறுமை. ஒண்ணுமே தெரியலையே. அழுத்தாதடா, அவளுக்கு வலிக்கும்டா. இத பாரு. என்ன போட்டுக்கு படி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பில்டை நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் கேபினெட்னு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ரிலேபிளாக இருக்குது இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னன்னா ஜஸ்ட் நம்ம இந்த CH560 டிஜிட்டல் சொல்லி அவங்க வெப்சைட்டில் போயிட்டு அங்கே அவங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் சிங்க் பண்ணாலே போதும். இங்கே வந்து டிஸ்பிளே காட்டிடுது. இட்ஸ் ரியலி நைஸ். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்ன டெம்பரேச்சரில் ஓடிட்டு இருக்கு அண்ட் யூசேஜ், அதாவது CPU and GPU யூசேஜ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம உள்ள டாஸ்க் மேனேஜர் போய் பார்க்க தேவையில்லை. இதிலே சும்மா ஜஸ்ட் பார்த்தா போதும். நம்ம பக்கத்தில் வச்சிருந்தா ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். எவ்ரிதிங் இஸ் ஷோன். ஸோ அந்த விதத்தில் இந்த கேபினெட் இஸ் ரியலி குட். நம்ம இது வரைக்கும் டிஸ்பிளே வந்து கூலரில் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் கேபினெட்டில் டிஸ்பிளே வச்சு நம்ம இதான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இதுலேயும் வந்து 4 ஃபேன் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் 3, ரியரில் 1. ஸோ ஓவராலாக இட்ஸ் அ குட் பிசி. ஸோ இது வந்து நம்ம ஆர்கிடெக்ட்க்கு ஒரு பில்டுன்னு சொல்லியிருந்தோங்க. பட் இது வந்து ஒரு கேமரையும் யூஸ் பண்ணலாம், ஒரு எடிட்டரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நல்ல கிராஃபிக்ஸும் போட்டிருக்கோம் அண்ட் குட் CPU, அதை Ryzen 9 79X தான் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டோட காம்பினேஷன் நல்லாவே வருங்க. ஸோ நம்ம எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பற்றி நம்ம பேசவே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மானிட்டர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மானிட்டர் வந்து 32 inches 4K மானிட்டருங்க. பென்கியூவில் EW3270 அப்படிங்கிற ஒரு மானிட்டர். இது 4Kல இருக்கறனால நம்மளுக்கு ரெசல்யூஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எடிட்டிங் பண்ணுறது, ரெண்டரிங் அண்ட் வாக் த்ரூஸ்லாம் தெரியணும்னு சொல்லி இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தா இந்த நண்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிங்க இந்த டோட்டல் பில்டோட காஸ்ட் 1.6 lakhs வித் மானிட்டர். காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 70Kக்கு மேலே பிசி பில்ட், அதாவது ஜிவி கம்ப்யூட்டர்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்குங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி மெக்கானிக்கல் கீபோர்டு தாங்க. அதாவது கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ் காம்போ. இது வந்து கேம் டேஸ் பிராண்ட்லேருந்து. இதோட வர்த் MRP அப்படின்னு பார்த்தோம்னா 4000 rupees வருதுங்க. இந்த வர்த் உள்ள ஒரு கீபோர்ட் மவுஸ் காம்போ வந்து ஃப்ரீயாக வரும், அதாவது கிஃப்டாக. ஸோ இந்த ஆஃபர் வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தாங்க. அதுவும் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் 70Kக்கு மேலே ஜிவி கம்ப்யூட்டர்ஸில் பிசி பில்ட் பண்ணிங்கன்னா இது தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கி போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிசி உங்கள் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்றபடி நீங்களும் பில்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள்
பில்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கோங்க, அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டுட்ருப்போம் அண்ட் ரீல்ஸாகவும் போட்டுருப்போம், நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸோட ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்ருப்போம். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் அப்டேட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. இந்த லூசு போயிட்டு வந்து காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க.